வெல்கம் டு ப்ரிஃபர் ஃபியூச்சர். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி சொன்னதான் ஆர்ஆர்பி இஎல்பிக்கு லாஸ்ட் மினிட் டிப்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம படிக்கிறது மட்டும் இல்லாமல் எக்ஸாமுக்கு நம்ம எப்படி போக போகிறோம்ன்றதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம ப்ரெஷரால் சில விஷயங்களை நம்ம பண்ணுறப்ப அந்த எக்ஸாம் அங்கே ப்ரெஷரைஸ் ஆகி ஒழுங்காகவே பண்ண முடியாத லெவலுக்கு போயிடலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் அந்த லாஸ்ட் மினிட் டிப்ஸ் வந்து ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிங்க. என்னென்ன கொண்டு போகணும், என்னென்ன கொண்டு போகக்கூடாது அப்படின்றத ஒரு ஷார்ட்டாக முடிச்சிடலாம். ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு வந்து என்ன டேட்டா கண்டென்ட்குள்ளே போயிடலாம். என்னென்ன திங்ஸ்லாம் நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நேற்று சொன்ன மாதிரி தான் ஹால் டிக்கெட் கண்டிப்பாக 2 காப்பி கொண்டு போகணும். முடிஞ்சால் ஒரு காப்பி எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் கொண்டு போகலாம். சரிங்களா? ஹால் டிக்கெட் நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பீங்க. இதனோட ஜெராக்ஸ் காப்பி 2 எடுத்துகிட்டு போங்க. முடிஞ்சால் 3 கூட கொண்டு போங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டு ஒரிஜினல் மஸ்ட்டு. ஏன்னா ஆதார் பேஸ்டு பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் நடக்கும். இது வந்து ஆல்ரெடி நம்ம பேசிக் டீட்டெயில் ஃபில் பண்ணுறப்பவே ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க. ஆதார் வெரிஃபிகேஷன் பண்ண சொன்னாங்க. நம்ம எல்லாருமே பண்ணோம். அதனால் ஆதார் பேஸ்டு வெரிஃபிகேஷன் நடக்கும். ஸோ ஒரிஜினல் ஆதார் கார்டு மஸ்ட் நீங்கள் கொண்டு போகணும். மட்டும் இல்லாமல் இது கூட வந்து இன்னொரு ஐடி ப்ரூஃபும் கொண்டு போகணும். ஓகேங்களா? ஆதார் கார்டு, அது கூட இன்னொரு போட்டோ ஐடி ப்ரூஃப், பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், இது போல் ஏதாவது ஒன்று கொண்டு போகலாம். இது வந்து ஜெராக்ஸ் எடுத்துன்னு போகக்கூடாது, ஒரிஜினல் தான் கொண்டு போகணும். சரியா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆதார் கார்டு எடுத்துன்னு போகணும். அது கூட பேன், ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் ஒரிஜினல் தான் கொண்டு போகணும். ஜெராக்ஸ் கொண்டு போகக்கூடாது. அதே மாதிரி நம்மளோட ஃபோட்டோ இருக்க பதிலா ஃபோட்டோ வந்து 2 காப்பி நீங்கள் கையில் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த போல் விஷயங்கள்லாம் நம்ம கொண்டு போகணும். எதெல்லாம் கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். சிம்பிள் தான். எதெல்லாம் கொண்டு போகக்கூடாது. ஆல்ரெடி எக்ஸாம் எழுதணுக்கு இது எல்லாமே தெரியும். ஸோ ஃப்ரெஷர்ஸாக இருக்க உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ அந்த டைமில் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறப்போ உங்கள் கூட யாராவது வந்தாங்கன்னா நீங்கள் கொடுத்துட்டு போகலாம். சப்போஸ் கூட வரலன்னா வைங்களேன், பிரச்சனை ஆகிடும். சப்போஸ் வந்து நீங்கள் ஒரு செயின் வச்சுருக்கீங்க, கோல்டு செயின் ஏதாவது வச்சுருக்கீங்கன்னா, ஸோ அது கொண்டு போகக்கூடாது. ஸோ இது போலலாம் வந்து வீட்டிலே கழட்டி வச்சுருக்கீங்க. அங்கே உங்களுக்கு யாராவது ஆள் கூட நம்மளுக்கு தெரியாமல் இருக்கலாம். அந்த டைமில் பதட்டம் கண்டிப்பாக வரும். தேவையில்லாத ஒரு ப்ரெஷரைஸ் தான். ஸோ அதனால் இப்போவே தெளிவாக பார்த்துக்கோங்க என்னென்னலாம் கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு 10 லிஸ்ட் இருக்குது. இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் கொண்டு போகக்கூடாது. சரியா? ஸோ செயின் வந்து கண்டிப்பாக போட்டுருந்தீங்கன்னா இப்போவே கழட்டி வச்சுருங்க. கண்டிப்பாக கொண்டு போகக்கூடாது. அதே மாதிரி ரிங்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அதுவும் கொண்டு போகக்கூடாது. பெல்ட்டு, ஓகேங்களா? நார்மலாக நம்ம பெல்ட் போட்டுருவோம் பார்த்தீங்களா, அந்த பெல்ட்டுமே கொண்டு போகக்கூடாது. அதெல்லாமே கழட்டி வச்சுருவாங்க. இல்லை நீங்கள் ஒரு பேக் கொண்டு போகிற மாதிரி இருந்தீங்கன்னா இது எல்லாமே வச்சு ஒரு சேஃப்டாக அந்த லாக்கரில் கூட நம்ம வைக்கலாம். இல்லைப்பா செயின் இந்த ரிங் அதெல்லாம் நம்ம சேஃப்டியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இதெல்லாம் நீங்கள் பெல்ட்டிலே கழட்டி வச்சுட்டு வந்துருங்க. சரியா? ஸோ பெல்ட்டும் போட்டு போகக்கூடாது. அதே மாதிரி வந்து கார்ட்ரோப், கையில் கட்டுவோம் பார்த்தீங்களா, கையில் கயிறு கட்டுவோம்ல, சாமி கயிறுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கயிறு. அதே மாதிரி வந்து மாலை போடுறதும் அலோடு கிடையாது தான். ஓகேங்களா? ஸோ நீங்கள் தான் பார்க்கணும். நிறைய பேர் மாலை போட்டிருப்பீங்க. ஸோ வந்து அதுவும் அலோடு கிடையாது தான். அதனால் இது போல் விஷயங்களை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அங்கே போய் வாக்குவாதம் பண்ணக்கூடாது. ஏன்னா தெளிவாக இன்ஸ்டியூஷன்லேயே சொல்லிட்டான் இதெல்லாம் அலோடு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே போய்ட்டு நீ யாரை கேட்குற, என்ன கேட்குற, இதெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாக்குவாதம் பண்ணவே கூடாது, பண்ணவும் முடியாது. ஓகேவா? ஸோ அதனால் இது எல்லாமே நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஹேண்ட் கர்ச்சீஃப் கொண்டு போகக்கூடாது. ஓகேங்களா? ஹேண்ட் கர்ச்சீஃப் எனக்கு கை வேர்க்குது எக்ஸாம் எழுத போகிறப்ப, அதனால் வந்து ஹேண்ட் கர்ச்சீஃப் கொண்டு போகிறேன் அப்படின்ற காரணம் நம்ம சொல்ல முடியாது. ஹேண்ட் கர்ச்சீஃப் கொண்டு போகக்கூடாது. எல்லாமே அங்கே பிளாக் பண்ணி விட்டுருவான். அதே மாதிரி வாட்டர் பாட்டில், அங்கே தண்ணி இருக்கும். நீங்கள் வந்து இல்லை நான் வந்து இண்டிவிஜுவலாக எடுத்துன்னு போவேன், நிறைய பேருக்கு பழக்கம் இருக்கும். அதனால் இந்த வாட்டர் பாட்டிலும் கொண்டு போகக்கூடாது. அதுவும் வந்து அலோடு கிடையாது. ஓகேவா? அதே மாதிரி பென் அண்ட் பேப்பர். பென் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பென் அண்ட் பேப்பர் அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் நீங்கள் பென் அண்ட் பேப்பர் எடுத்துகிட்டு போக தேவையில்லை. அதே மாதிரி நான் வந்து மொபைல் கையில் வச்சுட்டு இருக்கேன், எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் கண்டிப்பாக வந்து அலோடு கிடையவே கிடையாது. மணி கையில் வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அந்த மணியும் வந்து நம்ம பேக்கில் வைக்கிற மாதிரி தான் இருக்கும். இதுவும் நம்ம கொண்டு போகக்கூடாது. பஸ் ஆர் ட்ரெயின் டிக்கெட் தெரியாதமாக பாக்கெட்டில் வச்சுருந்தா கூட அதை எடுத்து போட்டு போயிருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 10 திங்ஸ் சொல்லியிருக்கேன். இந்த எதுவுமே நீங்கள் கொண்டு போகக்கூடாது. எல்லாமே அவைலபிள் திங்ஸ் தான். எல்லாமே வச்சுட்டு தான் போகணும். கூட யாராவது பேரண்ட்ஸ் வர மாதிரி இருந்தால் நீங்கள் இதெல்லாமே கொடுக்கலாம். சப்போஸ் வந்து பேரண்ட்லாம் வர மாதிரி இருக்க மாட்டாங்க, இண்டிவிஜுவல் தான் போகிறீங்கன்னா இதெல்லாம் வீட்டிலே கட்டி வச்சுட்டு வந்துடுங்க. தேவையில்லாத உங்களுக்கு ஒரு ப்ரெஷரைஸ் தான். ஓகேவா? ஸோ இது எல்லா திங்ஸுமே நீங்கள் அவாய்ட் பண்ணணும். மொத்தம் 10 சொல்லியிருக்கேன். இந்த 10 திங்ஸுமே நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் போகணும். ஓகேவா? அதே மாதிரி ட்ரெஸ் கோட் வந்து நார்மலாக இருக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. முடிஞ்சளவுக்கு டிஷர்ட்லாம் போட்டு போகாமல் நார்மலாக ஃபார்மல்ஸில் போங்க. ஃபார்மல்ஸ் இல்லை, கேஷுவல் ட்ரெஸ்ஸில் கூட நீங்கள் போகலாம். பட் ஆனால் டிஷர்ட் போடுறத அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா நாங்களாம் பேங்க் எக்ஸாம் போடுறப்ப ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்டை போடணும், அதை கட் பண்ணி விட்ட காலம்லாம் உண்டு. ஓகேவா? ஸோ அதனால் சொல்கிறேன், ட்ரெஸ் கோடு வந்து நார்மலாக போங்க. ரொம்ப வந்து ஜீன்ஸ், ரொம்ப வந்து டிஷர்ட் போட்டுன்னு போகிற மாதிரிலாம் நீங்கள் போகாதீங்க. ஓகேங்களா? மேபி அங்கே வந்து இதெல்லாம் சொல்லலாம், அதுக்காக சொல்கிறேன். ஸோ இந்த 10 திங்ஸ் தான் மெயின். இதை தவிர்த்து வேறு எதுவுமே கிடையவே கிடையாது. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து எக்ஸாமினேஷன் சென்டருக்குள்ளே போகிறப்ப என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றத சொல்ல, ரீச் சென்டர் ஆன் டைம். இது நேற்று சொன்னது தான். மொத்தம் வந்து 3 ஷிஃப்ட் இருக்குது. ரிப்போர்ட்டிங் டைம், அதுக்கப்புறம் க்ளோஸ், அதாவது கேட் க்ளோஸ் டைம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் டைம் அப்படின்ற மாதிரி 3 கேட்டகரியாக பிரித்து ஆல் டிக்கெட்டில் தெளிவாக சொல்லியிருக்கான். ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் வந்து 7:30 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம், 8:30 மணிக்கு வந்து கேட்டு க்ளோஸ் பண்ணுவாங்க, 9 மணிக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப ஏர்லியாக போகக்கூடாது. ஓகேவா? ரொம்ப ஏர்லியாக போகக்கூடாது. கண்டிப்பாக வந்து அது நல்லாவே எக்ஸாம் பண்ண முடியாது. நான் பர்சனலாக ஃபீல் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஏர்லியாக போகக்கூடாது. ஓகேவா? அதே மாதிரி ரொம்ப டிலேவும் போயிடாதீங்க. ரொம்ப டிலே போனாலும் பிரச்சனை, அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து ரிப்போர்ட்டிங் டைமுக்கும் க்ளோசிங் டேட்டுக்கும் க்ளோஸ் டைமுக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்கும். பார்த்தீங்கன்னா 8 மணிக்குள்ளே நீங்கள் போகலாம். ஸோ 8:30 மணிக்கு தான் வந்து கேட் வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. 8:32க்கு நான் இருக்கேன், ஏன்னா நீங்கள் அலோவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அங்கே சண்டை போடலாம் கூடாது. சண்டை போடவும் முடியாது உங்களால். ஓகேவா? அதனால் அதெல்லாம் அலோவ் பண்ணவே மாட்டாங்க. கரெக்டாக வந்து ஆன் டைமில் இருக்க பாருங்கள். ஓகேவா? ரொம்ப சீக்கிரமாக போயிட்டு
அங்கே டயர்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம் நம்மளால் யோசிக்கவே முடியாது. எந்த அளவுக்கு மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கோ அந்தளவுக்கு தான் நம்மளுக்கு ஸ்பார்க் ஆகும். ஸ்பார்க் ஆகிறத பொறுத்து தான் நீங்கள் எந்த அளவுக்கு ஃபுல்லாக படிச்சிருக்கீங்களோ அதெல்லாம் வந்து மேட்ரு கிடையாது. பட் ஆனால் அந்த ஸ்பார்க்கிங் டெண்டன்சி மட்டும் தான் நம்மளுக்கு முக்கியம் எக்ஸாம்ஸ், காம்படிட்டிவ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும். சரியா? ஸோ அதே மாதிரி வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கரெக்டாக ரீட் பண்ணுங்கள். எக்ஸாமுக்கு முன்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே ரீட் பண்ணுங்கள். என்னென்ன சொல்ல வராங்க அப்படின்றத பார்த்துச்சுக்கோங்க. மெயின் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய மெயின் ஃபோக்கஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அக்யூரசி மட்டும்தான், வேறு எதுலையுமே இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அட்டெம்ப்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க. வெறும் ஃபோக்கஸ் அக்யூரசியில் மட்டும்தான் நம்மளுக்கு இருக்கணும். அக்யூரசி மட்டும்தான் பேசும். ஏன்னா வந்து அந்த அட்டெம்ப்ட் கொடுக்குற மாதிரி நிறையா வார்த்தைகள் வரும் வெளியே வரப்போ. நான் 70 போட்டுட்டேன்ப்பா, 75க்கு 70 போட்டுட்டேன், 72 பண்ணிட்டேன், 65 பண்ணிட்டேன், என்னென்னமோ சொல்லுவானுங்க. ஆனால் அது எதுவுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. அக்யூரசி மட்டும் தான் நம்மளுக்கு இருக்கணும். இல்லை எனக்கு ஒரு 50 கொஸ்டின் தான் தெரியுதுன்னா 50 கொஸ்டின் மட்டும் போட்டுவாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கண்டிப்பாக பாஸ் ஆகாத சான்சஸ் நிறையவே இருக்கும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங் ஏரியா எங்கேயோ அதை அட்டன் பண்ண பாருங்கள். எக்ஸாம் ஸ்டார்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் மார்க் ஃபார் ரிவ்யூ மொத்தம் 75 கொஸ்டின் இருக்குன்னா எந்தெந்த கொஸ்டின்லாம் தெரியுது அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு கிளான்ஸ் ஒரு ரிவ்யூ பண்ணுறேங்க. ஓகே, ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் டைம் எடுத்து ஃபஸ்ட்டு ரிவ்யூ பண்ணிக்கோங்க. எதெல்லாம் நமக்கு தெரியுது, எதெல்லாம் நமக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா தெரிஞ்சதை மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்துருங்க. டக்குன்னு கொடுத்துருங்க. இதெல்லாம் நான் ஃபஸ்ட் அட்டன் பண்ணணும், இதெல்லாம் செகண்ட் அட்டன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. இதுக்கெல்லாம் வந்து ஆல்ரெடி நீங்கள் பேசிக்கில் மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் எப்படி ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணணும் அப்படின்ற ஒரு நாலேஜ் வந்திருக்கும், ஒரு அவேர்னஸ் வந்திருக்கும். ஓகேங்களா? எப்படி மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணுறது, அனலைஸ் பண்ணுறது அப்படின்றத ஆல்ரெடி நான் போட்டுட்டேன். இப்போலாம் அதை பற்றி நீங்கள் வந்து யோசிக்க தேவையில்ல. மேபி அந்த ஆன்லைன் டெஸ்ட் அட்டன் பண்ண தெரியலனா அதை மட்டும் பாருங்கள், எப்படி இருக்கும் அப்படின்றத மட்டும் பாருங்கள். தவிர இப்போ வந்து தேவையில்லாமல் ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்க்குறேன், அது எப்படி எனக்கு அக்யூரசி வருது அப்படின்லாம் நீங்கள் பார்க்கவே கூடாது. அப்படி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ப்ராப்ளம் தான் ஆகும். சரியா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே எக்ஸாம்ஸ் டைமில் மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுங்க. எந்தெந்த கொஸ்டின்லாம் பக்காவாக தெரியுதோ அதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்ட்ராங் ஏரியா உங்களுக்கு என்ன இருக்கும், ரீசனிங்கா, மேக்ஸா, ஜிஎஸ்ஆ, எது வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்குமோ அதை ஃபஸ்ட்டு அட்டன் பண்ண பாருங்கள். ஏன்னா செக்ஷனல் டைமிங் கிடையாது. ஓகேங்களா? மேக்ஸுக்கு வந்து செக்ஷனல் டைமிங், ரீசனிங்க்கு, ஜிஎஸ்க்கு அந்த மாதிரி செக்ஷனல் டைமிங்கே கிடையாது. எதை வேணால் அட்டன் பண்ணலாம். 75 கொஸ்டின் 60 மினிட்ஸில். அதே மாதிரி டைம் கரெக்டாக அலர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? வெறும் 60 நிமிஷம் மட்டும்தான் இருக்குது 75 கொஸ்டினுக்கு. கரெக்டாக டைம் அலர்ட் பண்ணணும். மேக்ஸுக்கு 20 நிமிஷம், ரீசனிங் 20 நிமிஷம், அதர் டாபிக் 20 நிமிஷம், அந்த மாதிரி வந்து பிரித்து நீங்கள் மேக்ஸிமம் கொஸ்டின் அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்கள் வித் அக்யூரசியோட. ஓகேவா? எனக்கு அக்யூரசியே வரல, எனக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் எதுவுமே அழிச்சு விடக்கூடாது. எதெல்லாம் உங்களுக்கு பக்காவாக தெரியுதோ அதை மட்டும் நீங்கள் பண்ணணும். மற்ற எதுவுமே நீங்கள் அழிச்சு விடக்கூடாது. ஓகேவா? ஏன்னா நெகட்டிவ் மார்க் இருக்குது 1/3. சரியா? ஸோ அதனால் வந்து இது போல் திங்ஸ்லாம் நீங்கள் அந்த இடத்துல பார்த்து வச்சு பண்ணால் மட்டும்தான் RRBLP கிராக் பண்ண முடியும். ஃபஸ்ட் ரவுண்ட் ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். அடுத்தடுத்து வர ரவுண்ட் எல்லாமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கனால இது வந்து மைல்டாக இருக்கும். ஓகேவா? என்னை பொறுத்த வரைக்கும். அதனால் யாருமே பேனிக் ஆக தேவையில்ல. உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை அட்டன் பண்ணிட்டு வாங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக ரிவ்யூ நீங்கள் கேட்கணும்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது. ஓகேவா? ஏன்னா ஒன்று சொல்லுவாங்க, இவங்க கட் ஆஃப் வந்து அப்பயே ப்ரிடிக்ட் பண்ணுவாங்க. இவ்வளோ கட் ஆஃப் எடுத்தால் பாஸ்ன்னுவாங்க, அவ்வளோ கட் ஆஃப் எடுத்தால் பாஸ்ன்னுவாங்க. அதெல்லாம் எதுவுமே காதில் வாங்கி தேவையில்ல. எக்ஸாம் முடிச்சிட்டிங்களா, எவ்வளோ கொஸ்டின் உங்களுக்கு தெரியுதோ அந்த கொஸ்டினை ஞாபகம் வச்சுட்டு நம்மளோட டெலகிராம் குரூப்பில் நீங்கள் ஒரு வாய்ஸ் மெசேஜாக போடுங்க. நேற்று இது நான் சொன்னேன். ஓகேங்களா? மொத்தம் 3 ஷிஃப்ட் இருக்குது. நாளைக்கு டே 1 ஸ்டார்ட் ஆகுது. டே 1 ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டில் என்னென்னமோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ அது எல்லாமே ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா அடுத்தடுத்து ஒரு ஷிஃப்ட் வரவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஷிஃப்ட்டில் எழுதி வந்து சொல்லலாம், கொஸ்டின் ஈஸி பட் அக்யூரசி மெயின்டைன் பண்ணு அப்படின்ற மாதிரி சில பேர் அட்வைஸ் கொடுக்கலாம். சில பேர் வந்து எக்ஸாமினேஷன் டைம் கரெக்டாக போங்க, இதெல்லாம் கொண்டு போங்க, இதெல்லாம் கொண்டு போகாதீங்க அப்படின்ற சில அட்வைஸ் கொடுக்கலாம். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து என்னென்னலாம் வந்து அங்கே ஏற்பட்டுதோ அது எல்லாத்தையும் வந்து ஒரு ஆடியோவாக நீங்கள் போடுங்க. அடுத்தடுத்து வர ஷிஃப்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதை நான் சொல்ல வரேன். ஸோ நம்ம டெலகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க, கனெக்டடாகவே இருங்க. ஸோ ஏதாவது டவுட் ஏற்பட்டால் ஆன் டைமில் அந்த எக்ஸாம் டைமில் போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது டவுட் ஏற்பட்டாலும் நம்ம குரூப்பில் கேளுங்க. ஏன்னா ஒரு 2000 பேருக்கு மேலே இருக்காங்க. ஸோ எல்லாருமே நாளைக்கு எக்ஸாம் எழுத போகிறாங்கன்னு தான் நினைக்கிறேன். அதனால் உங்களுக்கு ஏதாவது டவுட் ஏற்பட்டால் அந்த குரூப்பில் கனெக்டடாகவே இருங்க. சரிங்களா? ஸோ இது மாதிரி திங்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஸ்மூத்தாக முடியும். எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுடைய அனுபவத்தை நீங்கள் டெலகிராமில் போடுங்க. அதுக்கப்புறம் என்னென்னன்றதை நம்ம ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது போல் விஷயத்தெல்லாம் நான் அந்த லாஸ்ட் மினிட் டிப்ஸில் நான் கொடுக்கலாம்னு நினச்சேன். ரொம்ப பயந்து தேவையில்ல, சிம்பிள் தான். இந்த என்னென்ன எடுத்துகிட்டு போகணும், என்னென்ன எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்றத மட்டும் தான் நீங்கள் இப்போதைக்கு மைண்ட் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு திங்ஸ் என்னென்னா அக்யூரசி, இதை மட்டும் மெயின்டைன் பண்ணால் போதும். மற்றது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஃபர்தராக ஒன்றா பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இது தவிர்த்து வந்து RPF அதுக்கு வந்து எக்ஸாம் சிட்டி அப்படின்றத வந்து ரிலீஸ் பண்ணதாக சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்றது நீங்கள் போய்ட்டு அஃபிஷியலாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதை தவிர்த்து ஏதாவது டவுட் ஏற்பட்டால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது வேணும்னா டெலகிராமில் ஜாயின் பண்ணி இல்லை பர்சனலாக கூட மெசேஜ் பண்ணி கேளுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.